அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த இதில் பிதாத சட்டம் பார்க்குறோம். எப்படி எளிமையான முறையில் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்க போகிறோம். இது கூற்று நீங்கள் படிச்சிருவீங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது செங்கோண முக்கோணத்தில் இருக்கிறதுலே பெரிய பக்கம் வந்து கர்ணம். அந்த பெரிய பக்கத்தை மற்ற ரெண்டு சின்ன பக்கத்தையும் வர்க்கம் பண்ணி கூட்டுறது அந்த பெரிய பக்கத்தோட வர்க்கத்துக்கு கூட்டுறதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேணாம். சுருக்கமாக ஞாபகம் வச்சா பெரிய பக்கத்தோட, அதாவது செங்கோண முக்கோணத்தில் பெருசு இது கர்ணம் தான். அதோட வர்க்கம் வந்து மிச்சம் இருக்க ரெண்டு பக்கத்தோட வர்க்கத்தோட கூடுதலுக்கு சமம். அதை நான் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு இதில் கூற்று எழுதிடுறீங்க. கூற்று எழுதினதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா என்ன அடுத்து கூற்றுக்கிறது நிரூபணம் எழுதணும். நிரூபணம் எழுதுறதுக்கு அந்த நிரூபணத்தில் மூணு டாபிக் வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டது, நிரூபிக்க வேண்டியது, அமைப்பு. அது கொடுக்கப்பட்டது என்னது, செங்கோண முக்கோணம்னு சொல்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏ ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறோம், 90 எடுத்துக்கிறோம். சரி, கொடுக்கப்பட்டது செங்கோண முக்கோணம்னு சொன்னதுனால இந்த இடத்துல 90 எடுத்துக்கிறோம். அடுத்தது இது கொடுக்கப்பட்டதில் நிரூபிக்க வேண்டியது போகிறோம். நிரூபிக்க வேண்டியது அப்படியே கூற்று வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம். நம்ம கூற்று இருக்குது இங்கே அப்படியே ஒரு கணக்கு வடிவத்தில் எழுதுகிறோம். இந்த பிசிங்கிறது என்னது, இதில் பிசிங்கிறது கர்ணம். கர்ணம் வந்து படத்தை பொறுத்தவரை பிசி தான் கர்ணம். இந்த பிசியோட ஸ்கொயர் வந்து மற்ற ரெண்டு பக்கம் இது ஏபியும் ஏசியும் அதோட ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு சமம். இந்த கூற்று அது அப்படியே கணக்கு மொழிக்கு வந்துருச்சு. இந்த கொடுக்கப்பட்டதுலேருந்து நிரூபிக்க வந்தாச்சு. இந்த நிரூபிக்க போறதுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரே ஒரு கோடு வரைகிறோம். என்ன கோடு வரைகிறோம், இங்க இருந்து ஏலேருந்து டி வரையும் வரைகிறோம். இங்க பாருங்க, ஏலேருந்து டி வரையும் ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அது எதுக்கு, பிசிக்கு செங்குத்தா வரைகிறோம். பிசிக்கு செங்குத்தா வரைகிறோம். அதான் இங்க போட்டிருக்கோம், அமைப்புல போட்டிருக்கோம். ஏடி பெர்பெண்டிகுலர் பிசி வரைக. இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா ப்ரூஃபுக்கு போகிறோம். அதுல கூற்று காரணம் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இந்த பெரிய முக்கோணத்தையும் சின்ன முக்கோணத்தையும், அதாவது முதல்ல லெஃப்ட் சைடு முக்கோணத்தை பார்ப்போம், அடுத்த ரைட் சைடு முக்கோணத்தை பார்ப்போம். சின்ன முக்கோணம் என்ன இருக்கு, ஏபிடி, அதான் இங்கே தனியாக போட்டிருக்கேன். இங்கே இருக்கு பாருங்க, தனியாக இந்த ரெண்டு முக்கோணத்தை பிரிச்சுக்கிறோம், ஏபிடி. அதே மாதிரி பெரிய முக்கோணம் ஏபிசி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு எப்படி தானே போட்டுக்குங்க. ரெண்டுக்கும் ரெண்டு பொது பண்பு எழுதணும். அந்த ரெண்டு பொது பண்பு நீங்களே சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டையும் இதில் என்ன பொதுவாக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கோணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, முதல் பாயிண்ட் என்ன போடலாம், கோணம் பி வந்து பொதுவானது. கோணம் பி பொதுவாக ரெண்டுலையுமே இருக்குது, ரெண்டு முக்கோணத்துலையும், அதாவது பெரிய முக்கோணத்துலையும் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்க சின்ன முக்கோணத்துலையும் இருக்குது. இது போக ஆங்கிள் ஏ பாருங்க, அதாவது ரெண்டாவது பாயிண்ட் என்ன பொதுவாக இருக்குனாக்க பிஏசி, இது என்னது 90 டிகிரி. இதுவும் அந்த முக்கோணத்துல என்ன இருக்கு பாருங்க, முதல்ல பெரிய முக்கோணம், அந்த சின்ன முக்கோணம். அந்த முக்கோணம் என்னது பிடிஏ, இது என்ன டிகிரி, 90 டிகிரி. சரியா, இது ரெண்டு பாயிண்ட் பொதுவாக இருக்கு. இங்க ரீசன் சொல்லிடுறீங்க. சரியா, அப்ப என்னது பிஏசி, இது என்னது 90 டிகிரி எடுத்திருக்கோம். காரணம் என்னது, பிஎஸ்சி என்னது 90 டிகிரி. காரணம் என்னது, இது கொடுக்கப்பட்டது. காரணம் தேற்றத்திலே ஒரு வார்த்தை இருக்கு, செங்கோண முக்கோணத்தில் அப்படிங்கிற மாதிரி. இது கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும், இந்த பாயிண்ட், இந்த பிடிஏ எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த பிடிஏ இது என்னது 90 டிகிரி. இதுக்கு என்ன காரணம், இந்த கோடு நம்ம வரைஞ்சனால வருது, அதாவது ஏடிங்கிற கோடு வரைஞ்சோம் அதனால வருது. அதனால இது காரணம் என்னது, அமைப்பில் இருந்து, அந்த காரணத்தை கொடுக்குறோம். இப்ப இந்த ரெண்டு முக்கோணத்துக்கு நம்ம என்ன பண்ண, ரெண்டு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது ரெண்டு பாயிண்ட் வந்து பொதுவா இருக்கு, ரெண்டு ஒற்றுமை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஒற்றுமை இருக்கு அப்படிங்கறதுனால, அந்த ஒற்றுமை இருக்குனால இந்த ரெண்டு முக்கோணம் எப்படிப்பட்டது, இப்போ வடிவத்தையும் சொல்லிடலாம். எந்த முக்கோணம், அதாவது முக்கோணம் இந்த பெரிய முக்கோணம் என்னது ஏபிசி, இதுவும் இன்னொரு முக்கோணம் என்னது ஏபிடி, இது ரெண்டு என்னது வடிவத்த முக்கோணங்கள். சொல்லியாச்சு. இதை வச்சுதான் ரிசல்ட் எழுத போறோம். இதுதான் தேற்றத்தோட மெயின் பாயிண்ட். இப்ப எழுதுற பாருங்க அப்ப, இதுதான் இங்க மெயின். இதை நான் வச்சுங்க, இதுதான் ஈஸியான வழி, குறுக்கு வழி. இதை எப்படி நான் வச்சுறோன்னு பாருங்க. இப்ப எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இது முதல்ல நீங்க என்ன போடுறீங்கன்னா ஏ போடுறீங்க, அடுத்து ஈக்குவல் போடுறீங்க, ஏக்கு அடுத்த என்ன லெட்டர்ல பி போடுறீங்க, அடுத்த லெட்டர் என்னது சி, அடுத்த லெட்டர் என்னது டி போடுறீங்க. ஏபிசிடி வரிசையா போட்டோம், டி முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்து என்ன போடுறீங்க, ஏ போடுறீங்க. இப்ப போட்டாச்சு. இப்போ இடையில 3 லெட்டர் ஃபில்அப் பண்ண இருக்கு. இந்த ஃபில்அப் பண்ண லெட்டர் போட பி, இங்கே என்ன போடுறீங்க பி, இங்கே என்ன போடுறீங்க பி. இதுதான் உங்களுக்கு மெயின். இந்த தேட்டர் இந்த பாயிண்ட்ல இதுதான் நீங்க மெயினா எழுத வேண்டியது. இது ரொம்ப ஈஸியா நான் வச்சுக்கோங்க. முதல்ல ஏ எழுதுறீங்க, முதல்ல இந்த இடத்துல ஏ எழுதுறீங்க, அதுக்கடுத்து ஏக்கு அடுத்து ரெண்டாவது எழுதும்போது 2 எழுத்து எழுதுறீங்க, பியும் சியும் எழுதுறீங்க. மூணாவது எழுதும்போது ஏபிசி எழுதியாச்சு, என்ன பண்ணீங்க டி எழுதுறீங்க. இப்போ ஏபிசிடி முடிஞ்சிருச்சு. அப்ப லாஸ்ட் என்ன எழுதுறீங்க, ஏ எழுதுறீங்க. அதாவது எப்படி எழுதுறீங்கன்னு தெரியுதா,
முதல்ல ஏ எழுதுறீங்க, அடுத்து என்ன போடுறீங்க பிசி எழுதுறீங்க, அடுத்து என்ன எழுதுறீங்க டி எழுதுறீங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன எழுதுறீங்க ஏபிசிடிஏ வரிசையா எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இந்த 2 எழுத்து இந்த இங்க போடணும் இல்லையா, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மிச்சப்படம் எல்லாம் போடுறீங்க, பி போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். இது பி போட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இதை எப்படி குறுக்க பிடிக்கீங்க பார்ப்போம். இந்த எதிரணி குறுக்க பிடிக்கிறீங்க, இந்த ஏபியும் இப்படி குறுக்க பிடிக்கீங்க, ஆன்சர் வந்துடும். ஏபியையும் பெருக்கணும், என்ன ஆன்சர் ஏபி ஸ்கொயர்டு. இங்க இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், பிசி பெருக்கல் நம்ம இங்க இருக்கு டிபி. இது 1வது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதுல இந்த இது பண்றோமா, 1வது ஈக்குவேஷன் போட்டோமா, இங்க 2 கோணம் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இங்க ஒரு காரணம் ஒன்று போட்டுருங்க. ஏ விதிமுறையும் போட்டுருங்க. ஏண்டா ஆங்கிள்னு போட்டுருங்க. ஏண்டா என்னது ஆங்கிள். அப்ப இங்க 2 ஆங்கிள் ப்ரூவ் பண்ணிருக்கோம், அதனால 2 போட்டிருக்கோம். அடுத்து 2வது இப்போ 2வது பாயிண்ட் பார்க்குறோம். 2வது பாயிண்ட்டுக்கு என்ன பண்றோம்னா, அந்த பெரிய முக்கோணமும் ரைட் சைடு இருக்க முக்கோணமும், ரைட் சைடு முக்கோணம் என்னது, ரைட் சைடு முக்கோணம் இருக்கிறது இந்த படத்தை, பெரிய படத்தை பாருங்க தெரியும். இந்த பெரிய படம் ரைட் சைடில் இங்கே இருக்கு பாருங்க, ஏடிசி மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, ஏடிசி தான் ரைட் சைடு இருக்குது. முதல் பாயிண்ட்ல லெஃப்ட் சைடு பார்த்துட்டோம், ஏடிபி பார்த்துட்டோம். இப்போ ஏடிசி பார்க்குறோம், அந்த முக்கோணத்தை பார்த்துக்கிறோம். இந்த 2லையும் தனியாக போட்டிருக்கு. இது பெரிய முக்கோணம், இது என்னது ரைட் சைடு இருக்க முக்கோணம். அது ஏற்கனவே பார்த்தோம், அதே மாதிரி தான் 2 முக்கோணத்தையும் ஒப்பிடணும். அப்போ 2 முக்கோணம் ஏதாவது 2 பொது பாயிண்ட் சொல்லுங்க. இதுல 2 முக்கோணம் என்ன பொதுவாக தெரியுது, கோணம் சி வந்து பொதுவாக இருக்கு பாருங்க. 1வது பாயிண்ட் என்ன இருக்குன்னா, கோணம் சி என்ன இருக்கு பொதுவானதுன்னு போட்டிருக்கு. 2லையுமே இருக்குது. இது இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னது, இன்னொரு பாயிண்ட் இங்க ஏலையும் 90 இருக்குது, இங்க டிலையும் 90 இருக்குது. அப்போ போட்டுருக்கோம். அப்புறம் 2வது பாயிண்ட் என்ன போடுறோம், பிஏசி எத்தனை டிகிரி 90 டிகிரி. அதே மாதிரி இங்க என்ன இருக்குது, கோணம் ஏடிசி இதுவும் 90 டிகிரி. இதை நான் 2 பாயிண்ட், இப்போ இந்த 2 பாயிண்ட் சொல்லிட்டோமா, அந்த 2 பாயிண்ட் 2 கோணம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 2 கோணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே சொல்ல மாதிரி தான், இந்த பிஏசிங்கிறது பெரிய முக்கோணத்துல வர்றது. இதுக்கு வந்து என்னது, இது 90 டிகிரி. இது வந்து காரணம் என்னது, கொடுக்கப்பட்டது. அவங்க செங்கோணம் கம்முற வார்த்தை கொடுத்ததுனால கொடுக்கப்பட்டது. சரியா. அடுத்தது என்னது, லாஸ்ட்ல ஏடிசி இதுவும் 90 தான். இது எப்படி வந்துச்சு, நம்ம ஒரு கோடு வரைஞ்சதுனால வந்துச்சு. அதனால இதுக்கு பேர் என்னது, காரணம் என்னது, அமைப்பில் இருந்து. அதனால 2க்கு வித்தியாசம் இருக்கு, 2ஐயும் ஒரே மாதிரி எழுதக்கூடாது. இப்ப 2 காரணம் 2 பாயிண்ட் சொல்லியாச்சு, அது காரணம் சொல்லியாச்சு. அப்ப இந்த 2 முக்கோணம் எப்படிப்பட்டது, வடிவத்தது. அப்ப வடிவத்ததுனாக்க என்ன போட்டலாம் பாருங்க பார்ப்போம். இப்ப ஏஏ விதிமுறைப்படி 2ஐயும் வடிவத்ததுன்னு சொல்ல போறோம். 2ஐயும் வடிவத்ததுன்னு சொல்றதுக்கு எந்த 2 முக்கோணமும், அதாவது முக்கோணம் எந்த முக்கோணம், பெரிய முக்கோணம், அதாவது முக்கோணம் ஏபிசி இதுவும் இன்னொன்று முக்கோணம் லாஸ்ட் பதம்ல ஏடிசி இது 2 என்னது வடிவத்தது. இப்படி சிம்பிள் போட்டுக்கிறோம். வடிவத்தது எதனால இருந்தாக்க இங்க 2 பாயிண்ட், எந்த 2 பாயிண்ட், முதல் பாயிண்ட் ஆங்கிள், 2வது பாயிண்ட் ஆங்கிள். அது என்னது ஏஏ விதிமுறைப்படி. இப்ப வடிவத்ததுன்னு சொல்லிட்டாக்க அந்த பக்கங்களை நம்ம கம்பேர் பண்ணிடலாம். இப்ப இங்கதான் இந்த வீடியோவோட ஒரு கன்க்ளூஷன் இங்கதான் வர்றோம். இந்த எளிய முறைன்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த இடத்துல தான் வருது. இந்த இடத்துல தான் சொல்லப்படுறது என்னன்னு எளிய முறை. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இதில் அதே மாதிரி என்ன பண்ண போறோம், அங்கே போட்ட 2ஐயும் வடிவத்துக்கு பக்கத்தை கம்பேர் பண்ண போறோம். இங்க ஏ போட்டுக்குங்க, அங்க என்ன போட்டுறோம், பி போட்டோம், சி போட்டோம், திருப்பி என்ன போடுறோம், ஏபிசிடி வரிசையா எழுதுறோம். லாஸ்டா டி முடிஞ்சிச்சு, மறுபடியும் என்ன போடுறோம், ஏ போடுறோம். முதல் பாயிண்ட்ல எல்லாமே மிச்சப்பட்டது போறோம். எந்த இடத்துல, இந்த இடத்துல மிச்சப்பட்டுக்கல, இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மிச்சப்பட்ட போறோம், பி போடுறோம். 2வது பாயிண்ட்ல மிச்சப்பட்ட போறோம் என்ன போடுறோம்னா சி போடுறீங்க. இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி, சி போடுறீங்க. இதுதான் இங்க மெயின் பாயிண்ட். இந்த 2வது பாயிண்ட் இந்த ப்ரூவ் பண்றது தான் தேவைப்படுது. சரியா. இப்ப குறுக்கு பெருக்கல் பிரிக்கணும் பார்ப்போம். அது எப்பயும் போல ஏசியும் பெருக்கணும், என்னது ஏசி ஸ்கொயர்டு. இந்த பக்கம் என்னது பிசி இன்ட்டு டிசி, இதை எழுதிடுறீங்க. இது ஈக்குவேஷன் பேர் என்னது 2. இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கிறணும், அங்கேயும் இங்கேயும் 2 பாயிண்ட் 2 பார்ட்டா பிரிக்கிறோம். லெஃப்ட் சைடு ஒரு முக்கோணம், ரைட் சைடு ஒரு முக்கோணம். லெஃப்ட் சைடு இருக்கிற முக்கோணத்துலையும் அந்த அதே பாயிண்ட் தான் பார்க்குறோம். லெஃப்ட் சைடு இருக்க முக்கோணத்துலையும் இங்க பாருங்க, அதுல என்ன வருது, இங்க எல்லாம் பியா வருது. சரியா. இங்கேயும் 2 பண்பு தான் சொல்றோம். இங்க பி பொதுவா இருக்கு, இந்த 90 காமனாத்தான் இருக்குது. அதே மாதிரி இங்க என்ன இருக்குது, இங்க சி பொதுவா இருக்கு, 90 காமனாத்தான் இருக்கு. ஆனா இந்த கம்பேர் வடிவத்துன்னு போட்டதுக்கு பின்னாடி எல்லாம் இங்க ஏ வெறும் சியா வருது. இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி. ஆனா இங்க போடும்போது என்ன போடுறோம்,
இங்கேயும் பி இங்கேயும் பி இங்கேயும் பி. அந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்ட் வச்சு தேட்டரே முடிச்சிடலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சது பிறகு இப்போ நம்ம 2 பாயிண்ட் முடிச்சோம், 2 முக்காவது 2 பாயிண்ட் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ண போறோம். என்ன 2 பக்கம் தனித்தனியாக கூட்டணும் இல்லையா? அப்போ காண போறோம். எதை கம்பைன் பண்ண போறோம்? அந்த சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்ட போறோம். சமன்பாடு 1ங்கிறது என்னது? ஏற்கனவே அது என்ன இருந்துச்சுனாக்கா ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 என்ன இருந்துச்சு? ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடின்னு இருந்துச்சு. பிசி இன்ட்டு பிடி. இந்த ரெண்டாவது சமன்பாடு இந்த இடத்துல இருக்குது. ரெண்டாவது சமன்பாடு இந்த இருக்குது. இது ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். இது ரெண்டையும் கூட்டும்போது நம்ம என்ன ஆடுறோம் பாருங்க பார்ப்போம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் 1ல் என்ன இருக்கு? ஏபி லெஃப்ட் சைடு ரெண்டும் கூட்டுறேன். ஏபி ஸ்கொயர்டு பிளஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்க லெஃப்ட் சைடு ஏசி ஸ்கொயர்டு. ரெண்டையும் லெஃப்ட் சைடு ரெண்டையும் கூட்டியாச்சு. ரைட் சைடில் ஒன்னாவது ஈக்குவேஷன் ரைட் சைடு என்ன இருக்குது? பிசி பெருக்கல் பிடி இது இருக்குது. பிளஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருக்க ரைட் சைடு என்ன இருக்கு? பிசி பெருக்கல் டிசி இது இருக்குது, கூட்டுறோம். இப்போ இது ரெண்டுலையும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுலையும் என்ன காமனா இருக்கு? இது ரெண்டுலையும் காமனா இருக்குது. இந்த இடத்துல பிசி இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்குது? பிசி இருக்கு. அந்த பிசியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டா இங்க என்ன மிச்சப்படுறது? பில இருந்து டி பிளஸ் டில இருந்து சி. இப்போ இந்த பிடி பிளஸ் டிசிக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. அந்த முக்கோணத்தை நான் வச்சு பாருங்க. அந்த பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா? பெரிய முக்கோணம் எப்படி போட்டிருந்தோம்? இப்படி போட்டிருந்தோம் இல்லையா? என்ன போட்டிருந்தோம்? இது ஏ, இது செங்குத்தா வரைஞ்சிருந்தோம். இது இப்போ இந்த முக்கோணத்தில் பாருங்க. இந்த முக்கோணம் அப்படியே வரைஞ்சிருக்கேன். இந்த பில இருந்து டி வரையும், பில இருந்து டின்னா இங்க இருக்குது. இந்த ஏரியா, இந்த இருக்கு பாருங்க. பில இருந்து டி வரையும். சரியா? இந்த கோடை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பில இருந்து டி இது இருக்கு. திருப்பி டில இருந்து சி வரையும் போறோம். டில இருந்து சினா இங்க இருக்கு பாருங்க. டில இருந்து சி. இது ரெண்டையும் சேர்த்தா இந்த படத்துல இருந்து பார்க்க இல்லையா? இந்த ரெண்டையும் சேர்த்தா என்ன போட்டலாம் மொத்தமா? பில இருந்து டி வரை இந்த கோடை அப்படியே வெளியே எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த பில இருந்து டி, டில இருந்து சி அப்படியே வெளியே எடுத்தா என்ன ஆயிருது? அது பிசி. சரியா? அப்ப இதை என்ன பண்றீங்க? அப்ப அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த பிசி அப்படியே போட்டுட்டு பெருக்கல் இந்த பிடி பிளஸ் டிசி போல என்ன போட்டுடலாம்? டிசி போட்டுடலாம். காரணம் என்னது? படமும் போட்டுங்க. படத்துல இருந்து போட்டுக்கணும். படத்துல இருந்து போட்டு என்ன போடலாம்? பிசிக்கு பதிலா எப்படி போட்டுடலாம்? பில இருந்து டிக்கு போயிட்டு பிளஸ் டில இருந்து சி. இதை நான் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பிசியும் பெருக்கணும் என்ன வந்துடும்? பிசி ஸ்கொயர்டு. இப்ப நம்ம தேற்றம் முடிஞ்சிச்சு. இப்ப ஏபி ஸ்கொயர்டு பிளஸ் ஏசி இதுதான் ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயர்டு, அதாவது இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். இந்த பிசிங்கிறது என்னது? இதை பொறுத்த இந்த முக்கோணத்தை பொறுத்தவரை கர்ணம். அப்ப கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா? இதுதான் தேற்றம் நிரூபிக்கப்பட்டதும் போட்டுறோம். கடைசியில் எழுதிட வேண்டியதான். நம்ம ஈஸியா போட்டோம். தேற்றம் நிரூபிக்கப்பட்டதும் போட்டுடலாம். இப்ப நீங்க என்ன இதுக்கு எளிய மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த இது இருக்கு எழுதுறோம் இல்லையா? அந்த எழுதுறது தான் இதுதான் எளிய வரை. இங்க எல்லாம் சியா போடுறோம். முதல்ல எல்லாம் என்ன போடுறோம்? பியா போடுறோம். பியா போட்டா ஒவ்வொன்றையும் 2 பாயிண்ட் பொதுவா சொல்றோம். இங்க ஒரு 2 பாயிண்ட் பொதுவா சொல்றோம். இங்க ஒரு அந்த 2க்கும் காரணம் சொல்றோம். பிஎஸ்சி 90 இருந்தாலும் ஒரே காரணம் திருப்பி வருது. சரியா? இது அங்கேயும் 90 தான். இங்கே லெஃப்ட் சைடு முக்கோணம், இங்க என்னது? ரைட் சைடு முக்கோணம். பெரிய முக்கோணமும் ரைட் சைடு முக்கோணமும், மேல பாயிண்ட் பெரிய முக்கோணமும் லெஃப்ட் சைடு முக்கோணம். இது போட்டு இங்க என்னது? இதுதான் குறுக்கு வழி. இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி. இதெல்லாம் எப்படி நான் வச்சுக்கிறோம்? முதல் ஏ, ரெண்டாவது பி, மூணாவது சி, நாலாவது டி. ஏபிசிடி முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏல ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான். இதை குறுக்க பிடிக்க இங்க ஒரு ஈக்குவேஷன், இங்க ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் மறுபடியும் கூட்டுறீங்க. கூட்டும்போது இது ஒன்னாவது ஈக்குவேஷன், ரெண்டையும் லெஃப்ட் சைடு ரெண்டும் கூட்டுறீங்க, ரைட் சைடு ரெண்டும் கூட்டுறீங்க. கூட்டும்போது ரெண்டுலையும் காமனா இருக்கிறது பிசி எடுத்துடுறீங்க. இங்க பிடி இருக்கும், இங்க என்ன இருக்கும்? டிசி இருக்கும். இந்த பிடியும் டிசியும் படத்துக்கு என்ன போட்டுடலாம்? பிசின்னு போட்டுக்கலாம். பிசியும் இருக்குன்னா பிசி ஸ்கொயர். இதுதான் நம்ம தேற்றம் சொல்ல வேண்டியது. பிசிங்கிறது கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் நிரூபிக்கப்பட்டது. நன்றி.